அடிப்படையில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பிரிவினர் தாவேக்காவை ஆதரிக்க முற்பட்டனர். அவர்கள் தே ஹேட் அன் அண்டர்ஸ்டாண்டிங், தே வாண்டட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் டிவிகே கட்சி. ஆட்சியிலும் பங்கு பெறணுன்ற ஒரு கோரிக்கையோடு அங்கே பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு யதார்த்தமான நிலை என்னென்னா, 25 உறுப்பினர்கள் தாவேக்காவை ஆதரித்து வாக்களித்திருந்தார்கள். 22 பேர் எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள். திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அந்த கட்சி தான் அவர்கள் ஏற்கனவே கொறடாவை நியமித்து விட்டதாகவும், அதே நேரத்தில் போட்டி திரு எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அவர்கள் தலைமையிலான அணி அவர்கள் ஒரு கொறடா நியமித்ததாகவும், அங்கே ஒரு லீகலாக தெர் இஸ் அ இஷ்யூ பிஃபோர் தி ஸ்பீக்கர். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பிரச்சனை கட்சி இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பது தான் யதார்த்தமான உண்மை. அதில் தெர் ஹாஸ் பீன் எ ஸ்பிளிட் இன் ஏடிஎம்கே பார்ட்டி. இதை சபாநாயகர் எப்படி தீர்மானிக்கப்பட்டு போகிறார், முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் அவர் தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இன்றைய தேதியில் திரு எடப்பாடியார் தான் இன்றைய தினம் ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர்களோட கட்சியினுடைய பைலா அடிப்படையில் அவர் அனைத்து விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் கிவன் டு தி ஜெனரல் செக்ரட்டரி, அதாவது பொதுச் செயலாளருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் அந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கேவுடைய அந்த பைலா மிக உயரிய பொறுப்புகளையும், அதாவது முடிவெடுக்கக்கூடிய தீர்மானங்களையும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் பொதுச் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திரு எடப்பாடியாருடைய செயல்பாடுகள் தான் சட்டத்துக்கு முன்பாக சரியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பைலாலையும் பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லை, சுபாஷ் தேசாய் கேஸ்லேயும் கூட அந்த வழக்கில் இப்போ யாருக்கு அந்த கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் இருக்கிறது அப்படி பார்க்கும்போது, இப்போதைக்கு தற்சமயத்துக்கு பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளருக்கு தான் அந்த உரிமையும் அந்த அவருடைய பங்களிப்பும் இருப்பதாக, அதிகாரம் இருப்பதாக தெரிகிறது.